கதிர்கண்ணி பற்றியா உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்க கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. நான் உங்கள் தருண். என்னை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எப்போ அவளை நீ பாதுகாக்க நினைச்சியோ அப்பமே நீ அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டடா. இல்ல நான் சொல்றேன். சரிடா, நான் கிளம்புறேன். பார்த்து வீட்டுக்கு கூட்டு போ. நீ கிளம்பு கிளம்பு, போ போ. பாரு, அல்ல ஆள் தான்டா நீ. சீக்கிரம் கிளம்பு. கிளம்பிட்டேன்டா. ஏய், உனக்கு அறிவில்ல? சோத்த தானே திங்க. என்ன என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி இந்த ட்ரெஸ்? என்னடி ட்ரெஸ் இது? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நான் எந்த Dress போட்டா உங்களுக்கு என்ன? நீ எந்த ட்ரெஸ்ஸையும் உன் வீட்டுக்குள்ள போட்டுக்க. இது என்ன ரோட்ல? நான் வீட்லயும் போடுவேன், ரோட்லயும் போடுவேன். அத கேட்ட நீங்க யாரு? யாரா? ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ் மாத்திட்டு போ. ஹலோ, நான் எந்த Dress போடணும் போடக்கூடாதுன்னு நான் தான் தீர்மானிக்கணும், நீங்க இல்ல. பாக்குறது நாங்க, அத மறந்துடாத. உங்களை யார் பார்க்க சொன்னா? அடிச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சி முதல்ல பேந்துரும். ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. இல்ல, தெரியாம கேக்குறேன். நான் என்ன உங்க தங்கச்சா? தங்கச்சா? என்ன? நான் கேட்டதுக்கு பதிலே காணா. ரொம்ப தான் அக்கறை எடுத்துக்கிட்டீங்களே. நான் என்ன உங்க தங்கச்சான்னு கேட்டேன். ஆமா, என் மாமியாருக்கு மோவா. ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திரு. மாமியாருக்கு மோலா? இது என்ன புதுவிதமான உறவா இருக்குது? நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கு எல்லா உறவும் வரும். ஒழுங்கா ஓடிடு. பாருங்க, உங்களுக்கும் எனக்குமான இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க யாரோ நான் யாரோ. இப்ப உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? இந்த வாய்ச்சாடெல்லாம் வேற எங்க வச்சுக்க. தொலைச்சு இவகிட்ட இப்படிலாம் சொன்ன முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். என்ன என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பாட்டி. யாரு அந்த சுருண்ட முடி பயல? ஆமா பாட்டி. என் பியாத்தி இல்லையே. என்ன கிளவி உளறுது? ஐயோ பாட்டி. ஐயா, அதான் அவ இல்லன்னு சொன்னானே. கிளவி, என்ன நடக்குதுங்க? ஆத்தி அழுகுறா, நீங்க தான் நிக்கல. ஐயா, நான் தெரியாம சொல்லிவிட்டேனே. ஐயா, அவன் பக்கத்துல நிக்க. அது ஒண்ணு இல்ல அழுகுறானி. ஒரு நாளைக்கு 2 நேரம் நீ என்ன செய்த யாரு செய்தன்னு விசாரிக்க வரும் இந்த சுருண்ட முடி தம்பி. அப்படிதான் வந்திருக்குன்னு நினைச்சு விட்டேன். எனக்கு வெத்தலையில கை வச்சு விடாத. அது இந்த கேஸ் விஷயமா இருந்தானே, அத சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அது என்ன ஒரு நாளைக்கு 2 நேரம் விசாரிக்கிறது? சிலனைக்கு 3 வாட்டியும் அந்த சுருண்ட முடி தம்பி வரும் பாத்துக்க. ஐயோ, 3 வாட்டி வருவாரா? பலி பத்தி கிள்ளுதடி உந்தன் அழகு, பசுமைகள் பூசுதடி வண்ண கனவு, கண்ணுக்குள்ளே மிதந்தது 2 நிலவு, கனவில்லை இப்பொழுது எந்தன் மனது, சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு, சுடாதடி காதல் இரவு, என்னோடுதான் பாட்டி. இவளை கண்டிக்கவே மாட்டீங்களா? என்ன ட்ரெஸ் போட்டு சுத்தம் கூட கண்காணிக்க மாட்டீங்களா? அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா வீட்டை பெரியவங்க உங்களுக்குமா இல்ல? என்ன இவ்ளோ அக்கறையா இருக்கான்? என்னையா சொல்லுற? உங்க பேத்தி போட்டுக்க ட்ரெஸ் பாருங்க. அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா சரி, நீங்க சத்தம் போட மாட்டீங்களா? இந்த ட்ரெஸ் போட்டு ஊரா சுத்துறா. அப்படி அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? அவ வழக்கமா போட்ட ட்ரெஸ் தானே? வழக்கமா போட்ட ட்ரெஸ்ஸா? ஓ, அமெரிக்கா போய் இத போட்டு சுத்துவாங்களோ? என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இவருக்கு என்ன ஆச்சுது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் உன்கிட்ட பேசல. உனக்கு தான் அறிவு இல்லையே. ஓ, எனக்கு அறிவில்ல, உங்களுக்கு ரொம்ப வலிதா? பாட்டி, இவெல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம் சொல்லுங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம சரி, என்ன ட்ரெஸ் போட்டு சுத்துறா? ஐயா, சுருண்ட முடி தம்பி. என்னங்க பாட்டி? அவளும் 5-6 வருஷமா இந்த துணியை தான் போடுதா. யாருக்கும் தோணல. உனக்கு தோணி இருக்குன்னா அக்கறையா இருந்திருக்க. என்ன? இல்ல, யாருக்குமே என் பேத்தி மேல அக்கறை இல்ல. ஆனா அவ போட துணிமணி அசிங்கமா இருக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அசிங்கமா தானே இருக்கு. அக்கறையா தனக்குள்ள பொருளை பொத்தி பாதுகாப்பாங்க பாரு, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அக்கறைலாம் இருக்கும். பாட்டி, நமக்கு சொந்தமான பொருளை பொத்தி பாதுகாப்போம், யார் கண்ணும் பற்றக்கூடாதுன்னு. அந்த வேலையை தான் சுருண்ட முடி தம்பி பாத்திருக்கிய. ஐயோ கிளவி, என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது இப்ப புரியாது, புரியும் போது புரியும். ஆஹா, கிளவி சுச்சமமா பேசுதே. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்.
இனி அது கொஞ்சம் அடக்கொடக்கமா துணி வழியா போடு போ. ஐயா சுருண்ட முடி தம்பி, என்ன பாட்டி? இன்னைக்கு வெத்தலை வாங்கிட்டு வரலையா? ஐயோ கிழவி. எங்க பாட்டி வாங்கிட்டு வரேன். நான் வரதுக்குள்ள துணிமணியா மாத்தல. ஏன் பாட்டி இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுது? லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேரு லூசுத்தனம்னா பாசத்துக்கு பேரு லூசுத்தனம்னா அர்த்தம். என்ன கிளை உளறிட்டு இருக்க? அதிக பாசம் அதிக அக்கறைக்கு லூசுத்தனம் தான் பேரு. அவங்க பண்றது லூசுத்தனமா தான் தெரியும். ஆனா அது கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். உனக்கு தெரியணும் பாத்துக்க. ஐயோ பாட்டி, ஏதோ உள்ளுக்கு தச்சு பேசாத. எதனால ஓப்பனாவே என்கிட்ட சொல்லு. நீ சொன்னா புரிஞ்சுக்க கூடியவதான். அந்த பையன் ஓ மேல அக்கறையா இருக்கான். வேண்டாம் பாட்டி, எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கை போதும். எனக்கு இன்னும் எதுவுமே தேவையில்லை. அட பைத்தியக்காரி, 5 வரலும் ஒரே மாதிரி இருக்குதுல்ல. ஒரு தப்பு நடக்குனா ஒரு சைடு மட்டும் இருக்காது, 2 சைடும் காரணமா தான் இருக்கும். அப்ப நான் குறை அடிக்கிற நீ அம்மா பக்கமும் ஏதாவது குறை இருக்குன்னு ஏன் யோசிக்கல? ஐயோ பாட்டி, என்ன சொல்றீங்க? ஒருத்தர் பக்கமே குத்தத்தை சுமத்துறது தப்புன்னு சொல்ல வரேன். அப்போ அம்மா மேலே குத்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்குன்னு சொல்லல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு சொன்ன சரியா இருக்குமே. ஆனாலும் இந்த சுருண்ட முடியாலே ரொம்ப பெரிய எடுத்தாலே அவங்களுக்கும் நமக்கு எந்த சவாசமும் வேண்டாம். இனிமேல் வெத்தலை வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு எதுவும் உடனிட்டு இருக்காத. நான் வாங்கி தந்தா சாப்பிடு, இல்ல அமைதலா இரு. அவர் நல்லவரா இருக்கலாம், ஆனா இடம் பெரிய இடம். நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது, புரியுதா? சேலை மேல முள்ளு பட்டாலோ முள்ளு மேல சேலை பட்டாலோ சேதாரம் எனக்கு தான். அவரே வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நான் தான் அவரை மயக்கிட்டேன்னு ஊர் உலகம் சொல்லும். ஏன்னா நம்ம கிட்ட காசு பணம் இல்லையே. காசு பணமும் இல்ல, மானம் மரியாதையும் இல்ல, சொந்த பந்தமும் இல்ல. புரியுதா கிழவி? நம்மலாம் எட்டாததுக்கு ஆசைப்படக்கூடாது. எப்பவும் பெருசா ஆசைப்படணும்னு நீ தானே சொல்லுவ. அது என் வாழ்க்கைக்கு தான், இன்னொருத்தங்க வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு இல்ல. நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பேன் பாட்டி, நிச்சயமா நான் ஜெயிப்பேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அப்படியே இருந்தாருன்னா நீ சொன்ன மாதிரி அவரை நான் காதலிக்கிறேன். நிஜமாவா? அப்போ அழகு ராணிக்கு பிடிச்சிருக்கு, அந்த அக்கறை பிடிச்சிருக்கு பாட்டி. கொஞ்சம் துணி விலகாதா, இடிச்சு போத்துற மாட்டாமான்னு நினைக்கிறவங்க மத்தியில பொலார்னு என் கண்ணத்துல அரைஞ்சி துணிய மாத்துன்னு சொன்னாரு பாரு பாட்டி. அப்பமே பிடிச்சது பாட்டி. அவர் உயர்ந்த மனசு உள்ளவர் பாட்டி. தூரத்துல இருந்து பாத்துக்கணுமே தவிர சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்க கூடாது. அட அழகுராணி. ஆமா கிழவி, கோர்ட்ல அந்த ஆளு நேர்மைய பார்த்த. எனக்கு எதிராதான் கோர்ட்ல கேஸ் போட்டாரு. ஆனா நான் தோத்துற கூடாதுங்கல ரொம்ப தெளிவா இருந்தாரு. நான் பாதுகாப்பா இந்த வீட்டுல இருக்கணுங்கக்காக அவர் தோத்து போனாரு. அவர் விட்டு கொடுக்காருன்னு தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா பாட்டி? நான் சொல்லல அந்த சுருண்ட முடி பையன் ரொம்ப நல்ல பையனே. நான் இப்ப சொல்றேன், இனிமேலே அவருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. சும்மா வளன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இனிமேல இங்க வந்தாலும் வரக்கூடாதுன்னு சிட்ட சொல்லி. என்ன கிழவி, நான் சொல்றது புரியுதா இல்லையா? மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உலகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். சரி, நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியில போறேன். சாப்பிட்டுட்டு திண்ணையில படுத்துக்க கிழவி. சரி சரி பாத்து போ. சொல்ல மாட்டேனே. என்ன கிழவி, துணிய மாத்திட்டே போ, அவனுக்கு பிடிக்கலல்ல. சரி கிழவி. அப்படின்னா இவ மனசுலயும் அவன் இருக்கத்தான் செய்யறான். எப்படி சேர்த்து வைக்கணும் எனக்கு தெரியும்ல. ஐயோ அத்தை, என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க அத்தை. அப்பதானே ஏதாவது மருந்து பார்க்க முடியும். சொல்லுங்க சமந்தி. இல்ல கேட்கல. என்ன பண்ணுது யாது பண்ணுதுன்னு ஒன்னும் தெரியல.
ஆனா என்னமோ பண்ணுது. சரி அப்ப ஆஸ்பத்திரிக்கு போலாமா? வேண்டாம் வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வேண்டாம். போனாலும் நான் பொழைக்க மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு செய்யாது. சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டாம் வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வேண்டாம். நீ பாட்டில் லட்சக்கணக்கில் போட்டு செலவழிப்ப, நான் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். பிறகு போனதுக்கு அப்புறம் இந்த பாதவத்தியால நான் இவ்வளோ செலவழிச்சுட்டேனே, செலவழிச்சதுக்கு அப்புறம் பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாலேன்னு நீ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நான் அறுத்து கிழிப்ப. வேண்டாம் வேண்டாம். ஏன் சம்மந்தி, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? இடமா அவளை பத்தி தெரிஞ்சது தானே, அவ இன்னைக்கே இப்படி பேசுதாவ. சரி என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கு என்ன பண்ணது யாரு பண்ணுன்னு தெரியலையே. வேற ஒண்ணு இல்ல, என் புள்ள உசுரை எடுக்கணும். வேற என்னத்துக்கு சொல்லுங்க அத்தை, என்ன செய்துன்னு சொல்லுங்க. காசு பணம் போனாலும் பரவாயில்ல, நான் செலவழிக்க. இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஐயோ யம தர்மராஜா என் கண்ணு முன்னாடி தெரியுறாரே. ஐயோ உசுர் எடுக்கிற கயிறை என் கழுத்துல போட்டுட்டாரே. ஆ, ஆ, இப்ப நான் போய் சேர்ந்துரும் போலுக்க. ஆ, ஆ, ஆ. ஐயோ எவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. ஐயோ சம்மந்தி, பாடுபடுத்ததுக்கு ஒரு அளவு இல்லையா? அவ வேலைக்கு போனாதான் அவ புள்ளைய அவ பார்க்க முடியும். 2 நாள் அந்த புள்ளை எங்க விடாம வச்சுக்கிட்டு இருக்கீல. ஐயோ யம தர்மராஜா என்ன கூப்பிடுதானே. உங்களுக்கு ஒண்ணு இல்லத்த, எந்திரிச்சு லாந்துங்க. இல்ல இல்ல, நான் இப்ப போய் சேர்ந்துருவேன். அதுக்கு முன்னாடி என் மொவ தமிழ்கிட்டையும் என் மொவ ராணிக்கிட்டையும் என் மொவங்கிட்டையும் சில ரகசியங்களை சொல்லணும். அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கை பண்ண போற? உங்க மொவ தமிழ்ல வரமாட்டாவ. ஐயோ வந்தாகணுமே வந்தாகணுமே. உங்க மொவ ராணி என்ன வர சொல்றேன், அவ வந்து பாக்கட்டும். இல்ல இல்ல, தமிழும் சேர்ந்து தான் வரணும். என்னவா இருக்கும்? சரி தாய், இது சேரையில தாங்க முடியாது, எல்லாத்தையும் வர சொல்லி. சரிங்கம்மா. ஆமாமா, சீக்கிரம் போய் என் மொவ தமிழ், ராணி, என் மொவன் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரிம்மா, இவனை பாத்துக்கிடுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். போன போட்டு சொன்னானம்மா, என்ன யாதுன்னு கேப்போமா, நேர்ல பார்த்து சொல்லிட்டே வரேன். அவ ராணிக்கு மட்டும் நீங்க போன் அடிச்சுங்கன்னு. சரிம்மா, நீ போய் கூட்ட போ. பணக்காரிக்கு நேர்ல போய் சொல்லுவாளாம். ஐயோ நான் யாருக்குமே நேர்ல போல, போன்ல சொல்லிடுறேன். ஐயோ யம தர்மராஜா என்ன கூப்பிடுதானே, யம தர்மராஜா என்ன கூப்பிட்டாரா. நான் ரகசியத்தை சொன்னதுக்கு அப்புறம் நானே வந்துருதேன், நானே வந்துருதேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, பொறுத்துக்கங்க. அந்த ரகசியத்தை நான் சொல்லாம வந்தா வந்தா ஏத்துமா சாந்தி அடையாதே. உலகத்துக்கும் போக முடியாம மேலோகத்துக்கும் போக முடியாம பாதவத்தி நடுவானில அல்லோலப்படுவேனே. உண்மையிலே யம தர்மராஜா உன்னை கூட்டிட்டு போறான், பாத்துட்டே இரு. என் புள்ளையவா பாடா படுத்துற, கெளுரு மாதிரி படுத்துக்கிட்டு என்ன நடிப்பு நடிக்காமா. சொரணா என் சொரணா, நீ திட்டுறது எனக்கு தெரியுது. நான் இப்ப சாமியா இருக்கேன். நான் செத்தும் சாவாம இருக்கிறதுனால யாரு என்ன நினைச்சாலும் என்னால சொல்ல முடியும். சொரணா, இப்ப நீ என்ன நினைச்சன்னு சொல்லட்டுமா? கெளுரு மாறி கடந்துக்கிட்டு பாதாவத்தி மோவா யாமவல்ல பாடா படுத்துறாளேன்னு தானே. ஆமா தாயி. ஆத்தி அப்படின்னா தெரியலையே. அம்மையும் மவளும் புலம்பாம ஆக வேண்டிய வேலைய பார்த்தா உங்களுக்கு நல்லது. இருக்கும்போதுதான் நான் உவரம் இல்லாம இருந்து புட்டேன், சாவும் போதாது உவத்திரியமா இருக்கணும்னு நினைச்சு புட்டேன். இருந்தாத
அநேகமா இந்த பாட்டை போட்டு விட்டவா கொஞ்சம் கொசறு பிடிச்சவளாத்தான் இருக்கணும். கிழவி இப்ப எப்படி இருக்க? உனக்கு என்னடி ராசாத்தி, அழகு போல இருப்பிய, அதனால உனக்கு அழகு ராணின்னு பேரை வச்சேன். சிரிப்புக்கு சொந்தக்காரி தான், ஆனா சிரிக்கத்தான் முடியல. சிரிப்போம் பாட்டி, வாய் விட்டு சிரிப்போம். நமக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிடும். அப்ப பாரு இந்த கிழவிய நான் எப்படி வாழ வைக்கேனே. ஆண்டி மாப்பிள்ள பார்த்தா கட்டி வைக்க போற. ஐயோ கிழவி, இந்த கிழவி இன்னைக்கோ நாளைக்கோடு இருக்க வாழ வைக்க போறாளா? கிழவி நம்பிக்கையோட கிழவி. நமக்கு காலம் வரும், காலம் வந்தா நேரம் வரும், நேரம் வந்தா வாழ வைப்பேன். நம்மளுக்கும் காலம் வரும், காலம் வந்தா நேரம் வரும், நேரம் வந்தா உன்னையும் என்னையும் வாழ வைப்பேனே. அப்ப கூட நம்ம ரெண்டுத்தையும் வாழ வைப்பியா? முதல்ல நம்ம வாழணும், நம்ம வாழ்றதை மத்தவங்களும் வாழ வைக்க முடியும். அது சரிதான். சரி கிழவி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இவ வாய அடிச்சுக்கவே முடியாது ஐயா. இல்ல